ஜப்பான் டைம்ஸ் பத்திரிகையாளர் ராப் கில்ஹூலியாவோட ஒரு திகழான நேரடி அனுபவத்தை உங்களோடு பகிர விரும்புறேன். நடுக்களிர் காலம் இருட்ட ஆரம்பிக்கிற அந்த மதிய வேளையில அவர் அங்க நிக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் பாதையில ஒரு பயங்கரமான ரத்தத்தை உரிய வைக்கிற ஒரு அலறல் சத்தம் என்னை பிடிச்சு நிறுத்துது. எப்படி ஏன்னு விளக்க முடியாத வகையில அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நான் நகர்றேன். ஆனா அங்க நான் மரணத்தை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, நிசப்தமான ஒரு காட்டுல கேட்கிற அந்த ஒற்றை குரல் ஒரு செய்தியாளரை எப்படி திசை திருப்புதுன்னு. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா, 1 மரங்களின் கடல், 2 பனி மற்றும் காற்று குகைகள், 3 பப்ளிக் ரேடியோ இன்டர்நேஷனல், 4 ஒளிபரப்பின் சக்தி. செக்ஷன் 1 மரங்களின் கடல். ஜப்பானோட ஃபுஜிமலை அடிவாரத்தில் இருக்கிற அயோகிகஹாரா காடு பத்தி தான் நாம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உருவான எரிமலை குழம்புகள் மேல வளர்ந்த ஒரு பழமையான காடு இது. பார்க்க எப்படி இருக்கும்னா, வழுக்கிற பாறைகள் அப்புறம் மர வேறுகளோட ஒரு பெரிய சிக்கலான வள மாதிரியே இருக்கும். அந்த பத்திரிகையாளர் குளிர்காலத்தோட அந்த மங்கலான வெளிச்சத்துல அடையாளம் தெரியாத அந்த அலர்ல கேட்டு போறாரு இல்லையா? ஆனா அங்க எந்த மனுஷங்களையும் அவர் பார்க்கல. அதுக்கு பதிலா அங்க அனாதையா விடப்பட்ட ஒரு ஆணோட, பெண்ணோட, அப்புறம் ஒரு குழந்தையோட உடைகளையும் காலணிகளையும் தான் பாக்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த அமைதியான காட்டுல அந்த ஷூக்கள் சொல்லாம சொல்ற கதை எவ்வளவு நெஞ்ச உழுக்கிறதா இருந்திருக்கும். செக்ஷன் 2 பனி மற்றும் காற்று குகைகள். மனிதர்களோட சோகங்களை சுமக்கிற இந்த காட்டுக்குள்ள இயற்கையோட பிரம்மாண்டமான படைப்புகளும் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். 3 இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. அங்க இருக்கிற குகைகளோட சராசரி வெப்பநிலை வெறும் 3 டிகிரி செல்சியஸ். கொளுத்துற கோடை காலத்துல கூட இந்த குகைகள் அப்படியே உறைஞ்ச நிலையில தான் இருக்கும். இது ஒரு விதமான தனிமையான குளிர்ந்த உணர்வை கொடுக்குது. இந்த உறைபனி மௌனத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நாம பேச போற வானொலியோட அந்த மனித தொடர்புகளுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உறைஞ்ச மௌனத்துக்குள்ள 2 முக்கியமான இயற்கையான குகைகள் இருக்கு. ஒன்னு நருசாவா பனி குகை, இன்னொன்னு புகாகு காற்று குகை. பழங்கால எரிமலை குழம்புகள்ல இருந்து உருவான இந்த குகைகள் காலத்தையும் அந்த அமைதியையும் எப்படி இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருக்குன்னு இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த 2 குகைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்கும். நருசாவா குகை 153 மீட்டர் நீளம் கொண்டது. ஆனா அதோட உயரம் பாத்தீங்கன்னா வெறும் 1 to 3.6 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ரொம்ப குறுகலான ஒரு பாதை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏப்ரல் மாசத்துல இங்க 3 மீட்டர் உயரத்துக்கு பனிக்கட்டிகள் வளரும். அப்படியே புகாகு காற்று குகைக்கு வந்தீங்கன்னா அது ரொம்ப விசாலமா இருக்கும். 201 மீட்டர் நீளமும் 8.7 மீட்டர் உயரமும் கொண்டது. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியா நடந்து போகலாம். ஒளிரும் நீல வெள்ளை பாசிகள் நிறைஞ்ச இந்த குகையில தட்பவெப்பநிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதால மீஜி காலம் வரைக்கும் பட்டுப்புழு முட்டைகளை சேமிச்சு வைக்க இதை பயன்படுத்தி இருக்காங்க. வாவுல சரி, இது வரைக்கும் காட்டுல தொலைஞ்சு போன குரல்களையும் உறிஞ்ச குகைகளோட அமைதியையும் பத்தி பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. காட்டுல தொலைஞ்சு போற ஒற்றை குரல்களுக்கு நேர்மாறா உலகெங்கிலும் இருக்கிற மக்களோட குரல்களை நாம எப்படி ஒட்டுமொத்தமா ஒளிபரப்புறோம்? என் குரலை கேக்குறீங்கல்ல, இந்த ஆழமான கம்பீரமான ரேடியோ ஆண் குரல் மாதிரியே லட்சக்கணக்கான மக்களை சென்றடைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை பத்தி இப்ப பார்ப்போம். செக்ஷன் 3 பப்ளிக் ரேடியோ இன்டர்நேஷனல். அமெரிக்க நேயர்களுக்கு உலகளாவிய செய்திகளையும் கலாச்சாரத்தையும் கொண்டு சேர்த்த ஒரு மாபெரும் ஒளிபரப்பு அமைப்போட வரலாற்றை இப்போ நாம கொஞ்சம் திரும்பி பார்க்க போறோம். பப்ளிக் ரேடியோ இன்டர்நேஷனல், அதாவது PRI அப்படின்னா என்ன? இது அமெரிக்காவோட ஒரு பப்ளிக் ரேடியோ அமைப்பு. NPR மாதிரி மற்ற அமைப்புகளுக்கு ஒரு மாற்று வழியா வெவ்வேறு உலகளாவிய கண்ணோட்டங்களை நேயர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காகவே இது உருவாக்கப்பட்டுச்சு. இதோட டைம்லைனை பார்த்தோம்னா 1983 வில்லியம் ஹக்லிங் என்பவரால அமெரிக்கன் பப்ளிக் ரேடியோ அப்படிங்கிற பேர்ல இது முதல்ல ஆரம்பிக்கப்படுது. அப்புறம் சர்வதேச செய்திகள்ல அதிக கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்ணி 1994 பப்ளிக் ரேடியோ இன்டர்நேஷனல் அப்படின்னு பேரை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1996 பிபிசியோட சேர்ந்து தி வேர்ல்ட் அப்படிங்கிற குளோபல் நியூஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2012 WGBH அப்படிங்கிற அமைப்பு இதை கையகப்படுத்துது. கடைசியா 2018 PRX அப்படிங்கிற அமைப்போட இணைக்கப்படுது. என்ன ஒரு பயணம் இல்ல? 8.1 மில்லியன், அதாவது 81 லட்சம் மக்கள். ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. 2017 வருஷத்துல ஒவ்வொரு வாரமும் இத்தனை லட்சம் பேர் PRI நிகழ்ச்சிகளை கேட்டிருக்காங்க. நாம முதல்ல பார்த்த ஜப்பானோட அந்த அமைதியான ஆள் இல்லாத காற்றோட ஒப்பிட்டு பார்த்தா இது எவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் திரள்னு உங்களுக்கு புரியும். சரி, இந்த 81 லட்சம் மக்களை எப்படிங்க அவங்க சென்றடைஞ்சாங்க? அதைத்தான் நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. அமெரிக்கா முழுக்க இருக்கிற 850க்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்கள் மூலமா. ஆமாங்க, இந்த 850 ஸ்டேஷன்களும் தான் PRIயோட நிகழ்ச்சிகளை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கு.
இவங்க கொடுத்த ஒரு சில சூப்பரான ஷோக்கள் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். பிபிசியோட இணைஞ்ச த வேர்ல்ட், 24 மணி நேர கிளாசிக்கல் மியூசிக் தர்ற கிளாசிக்கல் 24, அப்புறம் ஸ்டூடியோ 360. குறிப்பா ஜான் ஹாக்கன்பெரி மற்றும் ஐரா கிளாஸ் மாதிரி தொகுப்பாளர்களை எப்படி மறக்க முடியும்? நான் முதல்ல சொன்னல ஒரு கம்பீரமான ஆண் குரல், அந்த மேன் வாய்ஸ், அவங்களோட அந்த ஆழமான அதிகாரப்பூர்வமான ரேடியோ குரல்கள் தான் பல வருஷங்களா வானொலி அலைகளை ஆட்சி செஞ்சுச்சு. செக்ஷன் 4, ஒளிபரப்பின் சக்தி. இப்போ நாம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வெவ்வேறு வகையான ஒளிபரப்புகளும் அதோட நீடித்த தாக்கமும் கடைசியில என்ன ஆச்சுன்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒட்டுமொத்தமா எப்படி இணைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். அயோகிகஹாரா காட்டுல ஒரு அடையாளம் தெரியாத அலறல் சத்தம் வெறும் ஒரு தனிப்பட்ட செய்தியாளரை மட்டும்தான் சென்றடையுது. அதே மாதிரி பனிக்குகைகளோட முழுமையான அமைதியை அங்க போற சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் உணர்றாங்க. ஆனா பிஆர்ஏ நெட்வொர்க் அப்படி இல்லை. அது உலகளாவிய செய்திகளை தன்னோட ஆழமான குரல்கள் மூலமா 8.1 மில்லியன் நேயர்களை நோக்கி ஒளிபரப்புது. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா தகவல்களை, உணர்வுகளை பரிமாறிக்கிற வெவ்வேறு வடிவங்கள். ஆனா எவ்வளவு பிரம்மாண்டமான குரல்களா இருந்தாலும் அதுக்கும் ஒரு முடிவு வரதானே செய்யும். 2019 வருஷத்துல பிஆர்ஐ அப்படிங்கிற பிராண்ட் அதிகாரப்பூர்வமா ஓய்வு பெறுது. 2020 ஸ்டூடியோ 360 தன்னோட கடைசி எபிசோட ஒளிபரப்புது. அதோட அந்த பிஆர்ஐ நெட்வொர்க்கோட அடையாளமும் முற்றிலுமா முடிவுக்கு வருது. இயற்கையான குகைகள்ல இருக்கிற அந்த நிசப்தம் மாதிரியே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட மௌனமும் இங்க அப்படியே உருவாகிடுச்சு. கடைசியா உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போக விரும்புறேன். வானொலி ஒளிபரப்புகள் முடிவுக்கு வரும்போதும் சரி, அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள தனிமையான குரல்கள் காத்தோட காத்தா மறையும் போதும் சரி, நாம விட்டுட்டு போக விரும்புற எதிரொலிகள் என்ன? நாம தினமும் கேட்கிற ஊடகங்களும் நாம தேடி போற இயற்கை அதிசயங்களும் நமக்கு உணர்த்துறது என்ன? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.